எங்க போறோம் நண்பர்களே? இப்ப நம்ம அடுத்து ஷவர்மா சாப்பிட போறோம். முதல் முறையா நம்ம சேனல்ல ஃபுட் ரிவ்யூ போட்டுருக்கோம். எங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணணும்னு தெரியல. நாங்க ஷவர்மாக்கு எல்லாரும் கூட்டமா இருக்கு. இங்க நாங்க வீடியோ எடுத்ததுக்கு நிறைய பேர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டாரா, எடுத்து கொடுத்ததுல 88 ஃபாலோவர் இருந்துச்சு. அந்த என்ன நினைச்சாருன்னு தெரியல. நான் எதோட செய்யுங்க இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நாங்கள் இப்போ தான் புது கிரியேட்டர், ஒரு பழைய ஐடி போயிடுச்சு. உங்கள் கடைக்கு நிறைய பேர் வருவாங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி இல்லை. இருந்தாலும் நல்லதாக சொல்லியிருக்கோம், எங்களுக்கு தோணாத சொல்லியிருக்கோம், மக்களுக்கு நல்லதாக சொல்லியிருக்கோம். நல்லா பார்த்துப்பாங்க. நன்றிகள். எல்லாரும் சாப்பிட்டு சரி. சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பா. நண்பர்களே, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஷவர்மா வாங்கியிருக்கோம். சிக்கன் ஷவர்மா. இதோட விலையை பார்த்தீங்கன்னா 90 ரூபா. 60 ரூபான்னு வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். எப்போ வந்து வாங்கினேன், இவனை நம்பி வந்தோம். 60 ரூபான்னு இங்க வச்சு தோற ஓபன் பண்ண காமி சப்ஸ்கிரைபருக்கு ஊட்டி விடு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஐயோ எப்படி சாப்பிடுன்னு தெரியல. காட்டிட்டா அப்படியே அது பக்கத்துல எடுத்து கேமரா. அவ்வளோதான்டா. சூப்பரா இருக்கு. இந்த கடையும் பாத்தீங்கன்னா சிவன் ஆட்டோல இருந்து லெஃப்ட் சைட்ல கொஞ்ச நேரம் வந்து வச்சுக்கோங்க. மத்திய அரசின் மக்கள் மருத்துவமனை இருக்கும், மெடிக்கல் ஒன்று இருக்கும், மருந்து கடை. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு அண்ணன் இருக்குது. இது சூப்பரா இருக்கு. சிக்கனும் நிறைய 90 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இதுவரையும் சாப்பிட்ட கடையில சிக்கன் இவ்வளவு போட்டதில்லை. நல்லா இருக்கு. இத்தனைக்கு அது ப்ரொமோஷன்லாம் இல்லை, எல்லாமே நாம பார்த்து சொல்றதுதான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இப்ப நாங்க உங்களுக்கு 2016 வாழ்ற நம்ம கேமராமேனை காட்ட போறோம். எந்த அளவுக்கு பழமைனா, வால்பேப்பர் பண்ணீங்கன்னா இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கார்டு ஒரு தானோஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்க. தானோஸ் மாமா. நீ நம்ம ட்ரை பண்ணதே பெஸ்ட்னா இதுதான். ஏதோ 2 தான் ட்ரை பண்ணோம், இது 3வது. அதுதான் பெஸ்ட். இது சாப்பிட்ட பழகுனாலும் நம்மளுக்கு பிடிக்குதான்னு தெரியல. சூப்பரா இருக்கு. 170 ரூபா காளான், 240 ரூபா ஃப்ரைட் ரைஸ் விட சூப்பரா இருக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடம்பளா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. விளாண்டு இருக்கும்போது ஃபெயிலியர் இருந்திருந்தேன். ஒருத்தர் வந்து தம்பி சிவன் சாந்தி தேட்டர் எந்த பக்கமா போகணும் அப்படின்னாரு. நான் இந்த சாந்தி தேட்டர்னா ரொம்ப தூரம், நான் இங்கிட்டுலாம் வரக்கூடாதுண்ணா, போயிட்டு போங்கண்ணா அப்படின்னேன். போகும்போது கேட்கறேன், நான் சாந்தி தேட்டரா சிவன் தேட்டரானா அப்படின்றேன். இப்போ சாந்தி தேட்டர்னா அப்படின்ட்டு போனாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே போய் பார்த்தா இப்படி வந்துட்டு இருக்காரு திருப்பி. தேட்டருக்கு சிவன் தேட்டருக்கு. இதே மாதிரிதான்ப்பா. நான் இன்ட்ரோவர்ட்ல ஆல்பார்ல இருந்தேன். அப்ப 5ஆவதோ 4ஆவதோ படிச்சுட்டு இருந்தேன். ஒரு காலாங்கல்ல போய் கேட்டேன், எங்க வீட்டுக்கு இப்படி லெஃப்ட்ல திரும்பணும், போய் அட்ரஸ் கேட்கணும். காலாங்கல்ல இருந்து எங்க வீட்டுக்கு இப்படி போகணும், வேற ஏதோ கடைக்கு போக சொன்னாங்க. அது என்ன கடன் மறந்துச்சு. இப்படி போகணும். ஒரு காலாங்கல்ல போய் கேட்டேன், கடை பேர் மாத்தி கேட்டேன். அந்த அக்கா அப்பயும் கேட்கறாங்க, இந்த கடையா அந்த கடையா அப்படின்னு. கடை பேர் இப்ப ரித்தீஷ் உணவகம், ரித்தீஷ் சைவ உணவகம் வச்சுக்கோ. ரித்தீஷ் உணவகம் போகணுமா, ரித்தீஷ் சைவ உணவகம் போகணுமா அப்படின்னு கேட்கறாங்க. நான் எங்க போகணும்னா ரித்தீஷ் சைவ உணவகம் போகணும். நான் ரித்தீஷ் உணவகம் அப்படின்ட்டேன். அந்த அக்காவும் 2 இருக்குப்பா, நீங்க எங்கப்பா போகணும் அப்படின்னாங்க. ஏன்னா ரித்தீஷ் உணவகம் இப்படி இருக்கு, ரித்தீஷ் சைவ உணவகம் அப்படி இருக்கு. ஓகே அப்படின்னா நான் வீட்டுக்கு போற வேலை மாதிரி இப்படிதான் வரணும். அந்த அக்காட்ட கேட்டு, இல்லக்கா ரித்தீஷ் சைவ உணவகம் தான் அப்படின்னு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தெரியும் நான் போக வேண்டியது ரித்தீஷ் உணவகம், ரித்தீஷ் சைவ உணவகம் இல்ல அப்படின்னு. அங்க ஏன்னா அங்க ஏற்கனவே ஆர்டர் சொல்லி வச்சிருந்தாங்க. அம்மா நைட்டு பரோட்டா வேணும் அப்படிலாம் ஆர்டர் சொல்லி வச்சிருந்தாங்க. அங்கெல்லாம் வீட்டுல இருந்து போன் பண்ணியே சொல்றேன் மாதிரி ஒரு இன்டர்வியூ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் என்ன பண்ணோம், சரி அப்படின்னு வந்த வழியில தானே போனோம். ஆனா நான் போல, ஏன்னா அந்த சூப் கடை இருக்க பாத்துருவாங்க அப்படின்ட்டு திட்டுவாங்க. அப்பவே ஒரு மாதிரி கேவலமா பாப்பாங்க அப்படின்ட்டு இப்படி வர ரோடு அப்படி சுத்தி ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அதை சுத்தி மறுபடியும் போனேன். ஏன்னு தெரியுமா, அப்படி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதுக்குள்ளதான் கடை இருக்கு. அந்த கடை இங்கதான் இருக்கு. இதுக்குள்ள போக முடியாது. என்ன பண்றது, என்ன பண்ணிருப்பேன், முந்தி மரத்துக்கு போயிட்டேன். அப்படியும் இல்ல, வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கே போவேன். வீட்டுக்கு போயிட்டு அங்க எங்க அம்மா சொன்னேன், வாங்கிட்டே அப்படின்னு. இனி ரெடி ஆகல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் போலாம் அப்படின்னாங்க. அப்புறம் எங்க அம்மா கூட போகும்போது தான் என் அம்மா கால் இருக்கும்ல, நான் ஒரு மடமட்டமான இன்ட்ரோவர்ட். எனக்கு காசு மட்டும்
சாப்பிட்டது கூட காசு கொடுக்க மாட்டேன், அந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட். ஆனா பேசணும்னா பிள்ளைங்கிட்ட வேணா பேசுவோம். அந்த புள்ளதான் வேற ஒருத்தங்க கூட்டு போயிடுச்சேப்பா, அப்புறம் எப்படிப்பா பேசுறது? பார்க்காம பேசாம என் கூட சேராம போனாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது இதா இருக்கு. என்னடா இருக்கு? உன்னோட மிகப்பெரிய கிஃப்ட் யார் தெரியுமா? நான் தான். நண்பர்களே, இப்ப நம்ம நம்ம கேமராமேன் ரித்திஸை விட்டு பிரிகிற நேரம் வந்துருச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த ட்ரீட் நமக்கு எதுக்கு வச்சானா, ஊர்ல இருக்கும்போது சும்மா கேட்டோம், என்னடா ரித்திஸ் உங்க ஏரியால தானே எல்லா சவர்மா கடையா இருக்கு, எங்க ஏரியால ஒண்ணுமே இல்ல, சவர்மா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. அதுக்காக இவன் என்ன சொன்னானா, முடிஞ்ச எங்க ஏரியாவுக்கு வாங்கடா எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன்னா, சரி சும்மா சொல்லுவான் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் தெரியுது தலைவர் உண்மைதான் இருந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு 3339 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்கலனாலும் ஒரு இந்த பெரிய மனசுல ஒரு 300 ரூபாய்க்கு நம்ம ட்ரீட் வச்சிருக்காரு. சவர்மா வாங்கி கொடுத்தது, அந்த அத்தம் வாங்கி கொடுத்தது எல்லாமே அவர் தான். உங்களுக்காக பெரிய பெரிய நன்றி ரித்திஸ். உங்களுக்கு கேமரா வரலைனாலும் உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய மனசு இருக்கு, அந்த மனசுக்கு நாங்க பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். நன்றி. நீ சூத்த மூடு.